விதுர நீதியில விதுரர் சொன்னாரு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பொருளாதாரமே பாசத்தால் நடத்தப்படுவது, தியாகத்தால் நடத்தப்படுவது, அன்பால் நடத்தப்படுவது. நம்ம நாட்டில் மிக சாதாரணமான மனிதர்களுக்கு அசாத்தியமான பொருளாதார அறிவு, அசாத்தியமான வியாபார அறிவு இருக்குதுங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் திருச்செங்கோடு ஆளுங்க தான் ஆப்பிரிக்க சந்தை முழுது நம்ம ஆளுங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ அந்த ரிக் ஃபுல்லா இவங்க தான். அப்போ வந்து ஆல் இண்டியா மோட்டார் அசோசியேஷனுடைய தலைவராக செங்கோடன் இருந்தார். 200 லாரிக்கு மேலே வச்சிருந்தார். அவர் என்ன படிச்சிருந்தார் சார்? அவர் 2வது என்ன படிச்சார். நாங்கள் அவர் பேட்டி கேட்டோங்க. இந்த மாதிரி நிறுவனங்களை வளர்த்துவது யார்? இது வந்து வெளிநாட்டு கோட்பாடுகள் இல்லை, அல்லது எங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர் போய் சொல்லி அவங்க பண்ணல. பாட்டி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய விவாத அரங்கம் ஒரு விசேஷமான விவாத அரங்கம். இதற்கு ஒரு விசேஷமான அரசியல்வாதி வந்திருக்கிறார். அவர் வந்து வெறும் பொலிட்டீஷியன் அல்ல, அகடமிஷியன் அஸ் வெல் அஸ் பொலிட்டீஷியன். அவர் வந்து உங்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பி கனகசபாபதி அவர்கள். அவர் கனகசபாபதி எக்கனாமிக்ஸ் தொடர்பாக, அது குறிப்பாக இந்தியன் எக்கனாமிக்ஸ் தொடர்பாக ஒரு தனித்துவமான பார்வை கொண்டவர். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல தீவிரமாக இருந்தவர். அதே போல் ஸ்வதேசி ஜாக்ரன் மஞ்சில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். தற்போது ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் சென்டருடைய அறங்காவலர் மற்றும் செயலராக இருந்து வரக்கூடியவர். இதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அவர் வந்து பேராசிரியராக பணிபுரிந்தவர். அதோடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக பிஹெச்டி பண்ண 2வது பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள் தான். ஆக்சுவலாக இவர் வந்து அரசியலுக்கே வராமல் ஒழுங்காக அவர் தொழிலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக ஆகியிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் ரொம்ப ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் என்று அறியப்பட்டவர். இந்திய பொருளாதாரம் தொடர்பாக அவருடைய தனித்துவமான பார்வை என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தினுடைய ஒரு இயங்கு சக்தியாக இருக்கக்கூடியது இந்திய கலாச்சாரமும் குடும்ப உறவுகளும் அப்படிங்கிறதா அவருடைய பேசிக் கான்செப்டே. அதாவது நம்ம குடும்ப உறவுகள், கித் அண்ட் கின், அது வந்து எந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு ஊட்டமளிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதை நடத்தி செல்லக்கூடிய இந்திய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு ஆணிவேராக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கிறார். அது தொடர்பான ஆய்வுகள், கள ஆய்வுகள் இதெல்லாம் அவர் நடத்தி இருக்கிறார், நிரூபித்து இருக்கிறார். ஏன்னா நமக்கு இது சொல்றப்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். குடும்ப உறவுக்கும் பொருளாதாரத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு ரொம்ப மேலோட்டமாக நினைப்போம். இத்தனைக்கும் நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்த எல்லாம் நமக்கு நெருக்கமானவை. ஆனால் அதை முன்வைத்து இந்திய பொருளாதாரத்தை பார்ப்பது என்பது நமக்கு புதிய விஷயமா இருக்கிற காரணம், வெஸ்டர்ன் திங்கர்ஸ் வாயிலாக நாம் நம்முடைய பொருளாதாரத்தை இதுவரைக்கும் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் வந்தது தான். அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணவர் கனகசபாபதி அவர்கள். அதுவும் குறிப்பாக அவருடைய அகடமிக் வேர்ல்டில் அதை பிரேக் பண்ணவர் கனகசபாபதி அவர்கள். ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிற அவர்கிட்ட தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கொந்தளிப்பு மிகுந்த ஒரு சூழ்நிலையில் அரசியல் கேள்விகளே கேட்காமல் பொருளாதாரம் சார்ந்த கேள்விகளை முன்வைக்க போகிறோம். வணக்கம் பேராசிரியர். வணக்கம் ப்ரொஃபஸர். நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, அதில் ரொம்ப தனித்துவமானது. ஏன்னா உங்களுடைய ஸ்பீச்சை நிறைய கேட்டிருக்கேன். அதில் வந்து குடும்ப உறவுகள் இந்திய பொருளாதாரத்துக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கீங்க. கேட்குறப்பே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது எப்படி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து நாடு முழுவதும் கடந்த ஒரு 30 வருஷமாக பல ஆய்வுகளை, கள ஆய்வுகளை பண்ணியிருக்கிறேங்க. இதெல்லாம் மக்களை போய் நேரடியாக சந்தித்து அவர்கள் மூலமாக விஷயங்களை தெரிந்து கொள்வது. ஒரு 300-350க்கு மேற்பட்ட கள ஆய்வுகளை நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த கள ஆய்வுகளில் தெரிய வந்தது என்னன்னு சொன்னாங்க, இப்போ ஒரு நாடு தொழிலில் வளரணும், பொருளாதாரத்தில் வளரணும்னு சொன்னால் அடிப்படையாக இருக்க வேண்டியது 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து கையில் பணம் இருக்கணும், சேமிப்பு இருக்கணுங்க. 2வது அந்த தொழில் முனையக்கூடிய தன்மை, என்டர்பிரனரியல் கெப்பாபிலிட்டி, அது இருந்தால் தான் தொழிலில் இறங்குவாங்க. இந்த 2வதுங்க. 3வது வந்து சமூக மூலதனம்னு
உறவுகள் சார்ந்த அந்த சமூகம், நட்புகள் சார்ந்த சூழ்நிலை ஒழுங்கா இருக்கணும். இப்போ உதாரணமா மேல் நாடுகள்லாம் வந்து தனிநபர் வாழ்க்கை முறை இருக்கிறதுனால, அங்க வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்காக புதிய தொழில்கள் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ரேட், சுய தொழில் செய்யறவங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள்ல சிங்கிள் டிஜிட் தான். ஒரு 7%, 6%, 5%. ஆனா நம்ம நாட்டுல இன்னைக்குமே 45%க்கு மேல சுய தொழில் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ரேட். இது பழைய காலமேத்திலிருந்து தொடருதுங்க. விதுர நீதியில விதுரர் சொன்னாரு, "செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேட்டஸ் இன் லைஃப்" அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது தொடர்ந்து இப்ப வந்து நிறைய சிரமங்களுக்கு அப்புறமும் கூட இந்த சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சமூக மூலதனம் இப்படிங்கிறது அவசியம்ங்க. இதற்கு எல்லாம் காரணமா இருக்கிறது என்னன்னு நாங்க பார்த்தோம்ங்க. உதாரணமா சேமிப்புகள் வந்து நம்ம நாட்டுல எப்பவுமே அதிகமான சேமிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பா இந்த ஆங்கிலேயர்கள் இங்க வந்து நம்ம பொருளாதாரத்தை திட்டமிட்டு சிதைத்த போது, ஒரு 150 வருஷ காலம்தான் நம்ம மக்கள் கடும் அவதிக்கு உள்ளானாங்க. அதற்கு முன்னாலையும் சரி, அதற்கு பின்னாலையும் சரி சேமிப்புகள் எப்பவுமே அதிகம். உதாரணமா இந்த வருஷம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அரசாங்க புள்ளிவிவரப்படி ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில ஒரு 30, 31% சேமிப்பு. அதாவது ஒவ்வொரு ரூபாய்க்கும், ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் இந்தியர்கள் ரூ. 31 சேமிக்கிறார்கள். இது தொடர்ந்து 15, 20 வருஷமா இருக்குதுங்க. அதுக்கு முன்னால 20% அந்த மாதிரி இருந்ததுங்க. ஒரு வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்குது 39% வரைக்கும் போகுது. அதற்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும், தந்தையும் தங்களுடைய வாழ்க்கையை விட தங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை. அவங்க நல்ல உடை உடுத்தணும், நல்ல உணவு உண்ண வேண்டும் நினைக்கிறது இல்ல. நம்ம குழந்தைகள நிறைய நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும், நல்ல கல்லூரியில படிக்க வைக்கணும். அவர்களுக்கு எதிர்காலத்துல நிரந்தர வருமானம், சொத்து இருக்கிற மாதிரி சிறு தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. அது நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நமக்கெல்லாம் தெரியுங்க, உலக பொருளாதாரத்துல மிக முன்னணியில முதல் நிலையில இருந்த தேசம் நம்முடைய தேசம். ஆங்கிலேயர்கள் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை சிதைவுக்கு உள்ளாக்குகிறார்கள். அதனால சுதந்திரம் வாங்குகின்ற போது நாம் ஏழை நாடுகள்ல ஒண்ணா இருந்தோம்ங்க. 1947க்கு அப்புறம் 1950, 51ல கணக்கெடுத்த போது சுமார் பாதி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தோம். லிட்ரஸி ரேட்டுங்கிறது ஒரு வெறும் 18% தான் இருந்தது. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேஷியோ வெறும் 32 வருஷம் தான். வெறும் 32 இயர்ஸ் இருந்த சூழ்நிலை. பொருளாதார பின்னணி எல்லாம் வந்து கண்டிப்பாக தொழில்கள் எல்லாமே பெரும் சிரமத்துக்குள்ளாகி பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு 70, 75 வருட காலத்தில் இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்கிறோம்னா நமது சேமிப்பு ஒரு பெரிய காரணம். சேமிப்பு இந்தியர்கள் இங்கே மட்டும் இருக்கும்போது இல்லாமல் உலகத்தில் எங்கே போனாலும் சேமிக்கிறாங்க. அதாவது தங்களை சுற்றி இருக்கிறவங்க செலவு பண்ணுறதை பார்த்துட்டு கூட சேமிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக அமெரிக்காவில் இருக்காங்க, வேறு நாடுகளில் இருக்கிறாங்க. ஆனால் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு அதிகமாக பணம் அனுப்புபவர்கள் உலகத்திலேயே யாருன்னா இந்தியன்ஸ் தான். ரெமிட்டன்சஸ், ஃபாரின் ரெமிட்டன்சஸ் இங்கே தான். போன வருஷம் இந்த வருஷம் $125 பில்லியன் வந்துருக்குதுங்க. $1 பில்லியன் 8,800 கோடி ரூபாய், 8,900 கோடி ரூபாய். ஆக இது கடந்த 10 வருஷமா நாம தான் அதிகமாக இருக்கிறோங்க. சேமிப்பு என்கிறது ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. ரெண்டாவது வந்து இந்த சேமிப்புக்கு அடுத்தபடியாக நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு எப்பவுமே நாம் ஆங்கிலத்தில் அது கேபிட்டல் மொபிலைசேஷன் சொல்லுவோம். உதாரணமாக எனக்கு ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. என்னுடைய குடும்பம் வந்து ஒரு 5-6 லட்சம் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ வந்து கடந்த 10 வருஷத்தில் குறிப்பாக மோடி ஆட்சியில் நிறைய திட்டங்கள் எல்லாம் வந்தது. முதல்ல அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், உறவுகளை கேட்குறோம், நட்புகளை கேட்குறோம். எல்லாரும் வந்து அவங்க உதவி பண்ணுறாங்க. அது எல்லாம் சேர்த்து தான் அதுக்கு பேர் கேபிட்டல் மொபிலைசேஷன். இந்த பணத்தை ஒன்று சேர்த்துறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகளும் நட்புகளும் தான். நாங்கள் ராஜ்கோட் போயிருந்த போது ஒரு 24 வருஷத்துக்கு முன்னால் 2001ல் அந்த ராஜ்கோட்டில் தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள், அதாவது சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியினுடைய கூட்டம் நடத்தினோம். அப்போ வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பணம் திரட்டினீங்க அப்படின்னு கேட்டபோது அதில் ஒரு 70% பேருக்கு மேலே சொன்னாங்க, நாங்கள் இங்கே வருவோங்க, தொழில் ஒரு 4-5 வருஷம் தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு தெரியும், ராஜ்கோட் இன்னைக்கு ஒரு என்ஜினியரிங் கேபிட்டல் ஆஃப் என்டையர் வேர்ல்டு. எல்லா விதமான என்ஜினியரிங் பொருளும் இங்கே தயாரிக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே ஒரு 5-6 வருஷம் வேலை பார்க்குவோம்.
உடனே எங்கள் கிராமத்துக்கு போய் சொல்லுவோம், நான் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு. எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் பணம் கொடுப்பாங்க. இப்படித்தான் நிறைய பேர் வந்தோம் அப்படின்னு. ஆக இந்த கேபிட்டல் மொபிலைசேஷன்ங்கிறது உறவு சார்ந்த, குடும்பம் சார்ந்த சமூகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது நமக்கு 2வதா இருக்குதுங்க. 3வது இந்த தொழில் முனையக்கூடிய போதுங்க, பல சமயம் வந்து தோல்விகள் வருங்க. ஃபெயிலியர் வரும். அது தாங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கணும். மாரலாக சப்போர்ட் பண்ணணும். தேவைப்பட்டா நிதி உதவி செய்ய வேண்டி ஃபினான்ஷியலா வரும். ஆமாம் வரும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குங்க, அங்கே தான் வந்து அப்பா, அம்மா, மனைவி, கணவன், குடும்ப உறவுகள், இதில் எல்லாரும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. நாம் வழக்கமாக நினைக்கிற ஒரு தாத்தா பாட்டி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அவர்கள் பங்கு வகிக்கிறாங்க. எனக்கு இதில் நிறைய நாங்கள் போகும்போது இந்த கதைகளை, அவங்க வாழ்க்கையில் நடந்ததை கேட்போம். கண்ணீர் வந்துருங்க. நம்ம நீங்க முன்னால என்கிட்ட இந்த ஆனந்த பனியன் ஜட்டி அந்த முதலாளியோட கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. பயங்கர ஆமா. இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஆமாங்க, ஆமாங்க, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம். ஆமாங்க, தயவு செய்து அதை வந்து நம்ம ஆமாங்க. நேயர்களுக்கு சொல்லுங்க சார். அது என்ன இது வந்து நடந்தது? இன்னைக்கு சுமார் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால நடந்ததுங்க. அஹ், அவினாசிக்கும் திருப்பூருக்கும் இடையில இருக்கக்கூடிய கிராமம். திருப்பூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர், அவினாசியிலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிராமம். அதில் அப்போ வந்து ஒரு 11 வயது மாணவர். அவர் 3ஆம் வகுப்பில் தோற்று போயிடுறார், ஃபெயில் ஆயிடுறாரு. அப்புறம் வீட்டில் வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்பா உடனே திட்டுவார், என்ன இப்படி பண்ணிட்டியே, உனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அப்புறம் நான் அவனுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், சகோதரி இருக்கிறா, திருமணம் பண்ணி கொடுக்கணும், நீ வந்து 3ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டியே. இப்போ 3ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டை இத்தனை விஷயத்த அவங்க அப்பா சொல்றாரு. ஆமா. சகோதரி இல்லைன்னு சொல்கிறார், இப்படி இருக்குதே நீ பண்ணிட்டு வந்துட்டியே, கிணத்துல வேற தண்ணி இல்லை, அது சொல்லுவார். கிணத்துல வேற தண்ணி இல்லை, வறட்சி, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சொல்லுவார், சரி பரவாயில்ல, அவினாசியில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் டீ கடை வச்சுருக்காரு, தேநீர் கடை வச்சுருக்காரு, நீ நாளைக்கு நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீ நாளையிலிருந்து அவர்கிட்ட வேலைக்கு போ, அந்த டீ எல்லாம் போடுறத பழகிட்டு ஒரு மாதம் கழித்து 2 மாதம் கழித்து மெயின் ரோடில், அவினாசி திருப்பூர் மெயின் ரோடில் நான் உனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறேன், நீ வந்து வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்றவார். இவருக்கு ரொம்ப பிரியமாக போயிரு, பள்ளிக்கூடம் போக வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு பழக்கம், கிராமங்களில் நகரங்களில் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறது தான். அவருடைய தோட்டம், பூமி இருக்கிற இடம், அவருடைய பாட்டி, அம்மாவனுடைய அம்மா, அங்கே கொங்கு நாட்டு பகுதியில் அம்ச்சின்னு சொல்லுவாங்க, அம்மாத்தான்னு சொல்லுவாங்க, அம்மாயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி. அவங்கள ஒரு 2 கிலோமீட்டர் தான். அவங்க தினசரி அவர் மாலை நேரம் போய் நடந்து போய் ஓடி போய் அவங்கள பார்த்துட்டு வருவாங்க. நம்ம கலாச்சாரத்தில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, எல்லா பாட்டிகளுமே தங்களுடைய மகளினுடைய மகன் மேலே அதிக பாசம் இருக்கு. மகளினுடைய மகன் மேலே ஓகே. போய் தினசரி இவர் பார்த்துட்டு வருவார், பார்த்து பேசிட்டு வருவார். அதே மாதிரி வழக்கம் போக அன்னைக்கு போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து 3ஆம் வகுப்பில் தோற்று போயிட்டேன், அப்பா என்னை டீ கடைக்கு வேலைக்கு அனுப்புகிறார் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிக்கு கோபம் வந்துடு, பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு இல்லை, நான் இப்போ நீ போய் வந்து டீ கடைக்கு வேலைக்கு போகணுமான்னு பேரனை கூப்பிட்டு வந்து தன்னுடைய மருமகன்கிட்ட கேட்பாங்க, சண்டை போடுவாங்க. அது எப்படி நீங்கள் வந்து என்னுடைய பேரனை டீ கடைக்கு வேலைக்கு அனுப்பலாம், அவன் போய் மற்றவர்கள் டீ குடித்த டம்ளர் எல்லாம் கழுவணுமே அப்படின்னு எப்படி டீயாத்த விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், பின்ன கலெக்டர் வேலையாக கிடைக்கும் உங்கள் பேரனுக்கு அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை திருப்பூரில் பனியன் கம்பெனி இருக்குது, அங்கே போய் வேலை பழகிட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, அப்புறம் மாமியார் சொன்னால் மருமகன் கேட்டுக்குவார், சரி போட்டு அப்படின்னு அவர் ஒத்துக்குவார். டீ கடைக்கு அனுப்பலை. ஏன்னா காலையில் 12 கிலோமீட்டர் நடந்து போகணும், திரும்பி வரும்போது திருப்பூர் அந்த மில்லுக்கு, ஆமாம் மில்லுக்கு, பனியன் ஃபேக்ட்ரிக்கு மறுபடி திரும்பி வரும்போது 12 கிலோமீட்டர் திரும்பி வரணும். அப்போ பஸ் இல்லை, போக வர 24 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் அந்த காலத்தில் ஒரு கை கடிகாரமோ சுவர் கடிகாரமோ இல்லை. அவங்க அம்மா நட்சத்திரத்தை பார்த்து காலையில் எழுப்பி விடுவாங்க. அவர் சொல்லுவார், பல சமயம் எங்கள் அம்மா 2 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு. அவர் போய் 3 மணிக்கே ஃபேக்ட்ரி கேட்டு 3-3:30 மணிக்கு போய் சேர்ந்துருவார், அல்லது 4 மணிக்கு போயிடுவார். 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கு, 6லேருந்து 6 மணி ஷிஃப்ட் 6 மணிக்கு இல்லை, அப்போ கம்பெனியில் பகல் தான் 6லேருந்து 6. ஓகே, அப்படித்தான் அவர் சொன்னதாக ஞாபகம். அதனால் அவர் போய் அங்கே உட்காந்துட்டு இருப்பார்.
அப்புறம் கேட்டு திறந்தாங்கன்னா அப்புறம் உள்ளே போவாங்க. இப்படி ரொம்ப அவர் கஷ்டப்பட்டார். அப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு பஸ் போட்டதாக சொன்னார். ஆனாலும் கூட இவர் செலவு பண்ணல. பஸ்ஸில் போனால் செலவாகும்னு அவர் சொல்லுவார். எப்பாவது ஒரு நாளைக்கு பாதி வழி பஸ்ஸில் வருவாராமா, பஸ்ஸில் போய் ம். பார்க்கணுன்ட்டு. ஆனால் முழுதும் வரமாட்டார். காரணம் பணத்தை சேமிப்பார். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் வந்து பணத்தை சேமித்து ஒரு ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன் கழித்து அவராக ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்க முடிவு பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு படிப்பு இல்லை. ஆனால் இவர் முன்னால் வேலை பார்த்த ஒரு கம்பெனியில் அப்போவே பிஏ பட்டதாரி ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு தெற்கு மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் சொல்லுவார், நான் வந்து பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பார்த்துக்குங்க, நீங்கள் ஒன்றும் பணம் போட வேண்டாம், நாம் 2 பேரும் சரிசமமான பங்குதாரராக இருப்போம் அப்படின்னு சொல்லுவார். அவர் சரின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அப்புறம் வந்துட்டு 2 பேரும் உழைப்பாங்க. அது என்ன ஆகுது, ஒரு 2, 3 வருஷத்தில் ஒரு நாள் காலையில் ஒரு வழக்கம் போல் கம்பெனிக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரர் சொல்லுவாங்க, உங்கள் பார்ட்னர் வந்து நேற்று இரவே ஓடிவிட்டார், அவர் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆஃபீஸே லாக் ஆயிருக்குன்ட்டு. ஆமாம். இவருக்கு பெரிய வருத்தமாயிரு. ஏன்னா இவ்வளவு நேரம் நாள் உழைப்பு எல்லாம் ரொம்ப வருத்தமாயிரு. அதுபோக கடன் வேறு இருக்குது. இவர் உடனே என்ன பண்ணுவார், போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போவார். அப்போ அவர் திட்டுவார், நான் 10 வருடம் அப்போவே சொன்னேன்ல உனக்கு இதெல்லாம் ஆகாது, நீ டீ கடை போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காதுன்ட்டு. இவர் ரொம்ப வருத்தம், கடன் வேறு இருக்குதுன்ட்டு தன்னுடைய பாட்டி பார்க்க போவார். அங்கே போய் பார்த்துட்டு அவங்க மடியில் படுத்துட்டு அழுவார். இந்த மாதிரி நான் தோற்று போயிட்டேன், இவ்வளவு நஷ்டமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி சொல்லுவாங்க, நீ எதுக்குடா வருத்தப்படுற, நான் இருக்கிறேன்ல, நீ எதுக்கு வருத்தப்படுற, நீ வந்து எனக்கு நகைகள்லாம் இருக்குது, நான் உனக்கு கொடுக்குறேன், நாளைக்கு நீ போய் வித்துரு, நீ இனிமேல் தொழில் பண்ணுறதுன்னா கூட்டாளி வச்சுக்காத, பார்ட்னர்ஷிப் வச்சுக்காத, நீ தனியாக பண்ணு அப்படிம்பாங்க. பாருங்க மேனேஜ்மெண்ட் அட்வைஸ் பாட்டி கொடுக்குது. என்ன பெரிய அட்வைஸுங்க. அதுபோக இன்னொன்று சொல்லுவாங்க அவங்க, நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து கேஸை வாபஸ் வாங்கிக்க அப்படிம்பாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுத்தா நடக்காத வேலைன்னு எப்போ சொல்கிறாங்க, 60-70 வருஷத்துக்கு வந்து அப்போவே சொல்கிறாங்க. அதனால் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அது வாபஸ் வாங்கிட்டு வந்து நீ தொழில் பண்ணுற வேலைக்கு கவனி அப்படிம்பாங்க. இவர் அதே மாதிரி தொழில் செய்வார். இந்த நகையை வச்சு பணத்தை திரட்டி அந்த நஷ்டத்தெல்லாம் அடைச்சிட்டு திரும்பவும் ஆரம்பிப்பார் தனியாக. அப்புறம் தனியாக ஆரம்பித்து அப்போ தான் சொல்லுவார், தையல் மிஷின்லேயே தான், அப்போ ஒரு தையல் மிஷின் தான் இருந்தது, நாம் பார்ப்போமே வழக்கமான தையல் மிஷின், அங்கே தான் சாப்பிடுவாராமா, அங்கேயே தூங்குவார். 18 மணி நேரம் 19 மணி நேரம் கடுமையாக உழைப்பார். ஒரு 2-3 வருஷம் அப்படி கடுமையாக உழைத்து கொஞ்சம் பணத்தெல்லாம் திரட்டி இவருக்கு ஏற்றுமதி செய்யணும்னு ஒரு ஆசை. என்ன, திருப்பூரில் எல்லாத்துக்குமே ஏற்றுமதிக்கு போகணுன்னு தான். அப்போது ஒரு ஏற்றுமதி ஆர்டர் இவருக்கு கிடைக்கி அந்த மூலதனத்தெல்லாம் போட்டு இவர் வந்து அந்த துணிகளெல்லாம் பனியனெல்லாம் தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புவார். இவருடைய துரதிர்ஷ்டம் என்ன ஆயிரு, இவருடைய பொருள்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த கப்பல் அந்த வளைகுடா பகுதிக்கு செல்லும்போது அப்போ ஈரான்-ஈராக் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஈரான்-ஈராக் யுத்தம். ஒரு குண்டு வந்து இந்த கப்பல் மேலே விழுந்து இவருடைய பொருள்கள் எல்லாம் மறுபடியுமே எல்லாமே பாதிச்சிரு. இவருக்கு செய்தி வரும். இவருக்கு பெருத்த அடி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா வாழ்க்கையில் தொடர்ந்து அடிகளே வந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு கூட நினச்சதாக அவர் சொன்னார். அதனால் ரொம்ப அவருக்கு சிரமம். அப்புறம் மனசு இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிரு. அப்புறம் சரி, நமக்காக வாழக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் இருக்கிறாங்க நம்ம பாட்டி, போய் பார்த்து சொல்லிடலாம், அது என்ன முடிவோ அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்து அவங்கள பார்த்தோன்னே மறுபடியும் மடியில் படுத்துட்டு அழுவார். பாட்டி சொல்லுவாங்க, நீ எதுக்குடா வருத்தப்படுற, இப்போ தான் உனக்கு என்ன 30 வயசு கூட ஆகலை, 25-26 வயசு ஆச்சு, நீ வந்து உனக்கு தொழில் பண்ண பெரியமனா மறுபடியும் நீ தொழில் பண்ணு, என்கிட்ட பூமி இருக்குது, அதில் வந்து உனக்கு நான் பாதி விற்று கொடுக்குறேன், எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு தான் கொடுக்க போகிறேன், மீதி இன்னொரு பங்கு சித்திக்கு கொடுப்பேன், அதனால் நீ அப்படி இப்போவே எடுத்துக்கோ, நீ விற்று போடு, உங்கள் அம்மாவோட பங்கை விற்று நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அதை வச்சு திரும்ப தொழில் பண்ணு, உனக்கு விருப்பம்னா நீ பண்ணு, நீ தொழில் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து தொழில் செய்வாருங்க. அப்புறம் அவர் கடுமையான உழைப்பு, அவருடைய பெரிய அளவுக்கு வெற்றி காண்பார். இப்போது கடந்த 10 வருஷத்துக்கு மேலே இந்த பின்னலாடை உற்பத்தியாளர் சங்கம், தென்னிந்திய பின்னலாடை உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். சவுத் இந்தியா ஹொசைரி மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன். இன்றைக்கி 2000 பேர்த்துக்கு மேலே அவர் வேலை கொடுக்குறாரு. 2 மில்லே வச்சுருக்காருங்க. இந்தியாவினுடைய
உள்நாட்டு வியாபாரிகள்ல ஒரு முக்கியமான இடத்துல அவர் வந்து இருக்கார். அப்புறம் அவர் ஏற்றுமதிக்கு போகல. ஏன்னா ஏற்றுமதிக்கு போனால் அவ்வளோ சிரமம்னு சொல்லிட்டு உள்நாட்டு உற்பத்திக்கு தான் பண்ணுவார். இன்னைக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமாக பொருட்களை தயார் பண்ணி கொடுப்பதில் அவர் ஒரு முக்கிய இடத்துல இருக்கார். அவருடைய பிராண்டினுடைய பேர் வந்து வைக்கி, ஆனந்த் பனியன்ஸ் அப்படின்னு. அவருடைய பேர் ஈஸ்வரன். என்ன இருக்கார், அண்ணா இருக்காரு. ஆக இந்த ஆக்சுவலா அந்த உள்நாட்டில் இன்னைக்கு விற்கப்படக்கூடிய அந்த உள்ளாடை விற்பனையில கிட்டத்தட்ட 30% அவங்களோடதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ சரியா சதவீதம் தெரியல, அண்ணாவை நான் கேட்கலீங்க. ஆனால் மிக முக்கியமான இடத்துல அவர் இருக்காருங்க. ஓகே. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் புரிய ஆரம்பிச்சது. இப்போ அவர் இன்னைக்கு 2000 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறாரு. உள்நாட்டு தொழிலில் மிக முக்கியமான இடத்துல இருக்காரு. அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனங்களை, இந்த மாதிரி நிறுவனங்களை வளர்த்துவது யார்? இது வந்து வெளிநாட்டு கோட்பாடுகள் இல்லை, அல்லது எங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர் போய் சொல்லி அவங்க பண்ணல. பாட்டி நாம நினைக்கிற பாட்டிக்கு படிப்பு அறிவு இல்லை, அவங்களுக்கு தெரியாதுன்னு. நம்ம பொருளாதாரமே பாசத்தால் நடத்தப்படுவது, தியாகத்தால் நடத்தப்படுவது, அன்பால் நடத்தப்படுவது. அதனால இது குடும்பங்களினுடைய தியாகம், அன்பு, பாசத்தால தான் நம்ம பொருளாதாரம் இருக்கிறது. இது மேல் நாடுகளில் நீங்க பார்க்கறது ரொம்ப அறிவு சில இடங்கள்ல இருக்கலாம். ஆனா நம்ம நாட்டில் பொருளாதாரம் இங்கே நடத்தப்படுவதே குடும்பங்களால் நடத்தப்படுகிறது. நாம வழக்கமா நினைக்கிறோம் வயதான பாட்டிக்கு, வயதான தாத்தாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அவங்க தான் பங்கு வகிக்கிறாங்க. மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுல இவர்கள் நாம் வெளியில் ரெகக்னைஸ் பண்ணாத பெரியவர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். என்ன அவருடைய அனுபவங்கள், அவர்களுடைய அனுபவங்கள். சார் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று, தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி பார்த்தா இப்போ பாருங்க, தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் கவுண்டர்கள் பரவலாக இருக்கிற இடம் ஒரு தொழில் வளர்ச்சி மிகுந்த ஒரு பிராந்தியமாக இருக்கிறது. அதே போல் சவுத்தில் நாடார்கள் இருக்கக்கூடிய சிவகாசி, விருதுநகர், அது ஃபுல்லாக ரொம்ப தொழில் வளர்ச்சியில் பிரமாதமாக செழித்து இருக்கிறது. பணக்காரர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இதெல்லாம் இருக்குது. கரெக்டாக அங்கே வந்து கிளஸ்டராக ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குது. அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சியும் இருக்குது. இப்போது இந்த தொழில் வளர்ச்சிக்கும் சமூகத்துக்கும் இடையிலான அந்த தொடர்பு என்ன? விருதுநகர் இதில் வந்து அவங்க அந்த பட்டாசு தொழில் ஆரம்பித்ததே ரெண்டு பேர் பிரதர்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாகவே அது டெவலப் ஆகி அது எங்கேயோ ஒரு லெவலுக்கு போச்சு. அது பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. இப்போ நீங்கள் சிவகாசி பற்றி சொன்னீங்க. 1920களில் சிவகாசி வந்து ஒரு சாதாரண கொஞ்சம் பெரிய ஊர்னு வச்சுக்கலாம். ஒரு கிராமத்தில் பெரிய கிராமம். அந்த மாதிரி விவசாயத்துக்கு நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான். நல்ல தண்ணி, வானம் பார்த்த பூமி தானே. அப்படி இருந்தாலும் நல்ல தண்ணி இல்லை. 2 பேர், ஐயநாடார், சண்முக நாடார் அப்படின்னு 2 பேர் ஏதாவது தொழில் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து இங்கிலீஷ் வெள்ளைக்காரர் பீரியடில் ஒரே ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை தான் இருக்குது. அது வந்து வெஸ்ட் பெங்கால், கல்கத்தாவில் இருக்குது. நமக்கு, நான் சின்ன பையனாக இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. குதிரை படம் போட்டு ஒரு தீப்பெட்டி இருக்குது. அந்த கம்பெனிக்கு தான் இவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்குன்னா இந்த கூலி வேலைக்கு போகிறாங்க. பெரிய மேனேஜர் இல்லை, சாதாரண வேலைக்கு போகிறாங்க. இங்கேருந்து அந்த காலத்தில் கல்கத்தா போயிருக்காரு 2 பேரும், தொழில் பழக சகோதரர்கள். அதுவும் கூட அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர். நாங்கள் பேட்டி காணும்போது சொன்னார், அங்கே போகிறதுக்கு கூட அவங்களுக்கு பணம் இல்லை. திருச்சி சேர்ந்த அவருடைய உறவினர் தான் பணம் கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அங்கே போய் ஒரு 2 வருஷம் தொழில் பண்ணுறாங்க. 2 வருஷம் தொழில் கற்றுக்கிட்டாங்க. ஆமாம். அதில் என்னென்னா இந்த குச்சியில் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குதுங்களா, ரசாயனம், அதையெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி ஒட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு சில வருஷம் தொழில் அனுபவத்துக்கு அப்புறம் இங்கே வந்து தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. 1920களினுடைய ஆரம்ப பகுதியில் தொழில்களை ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் போட்ட விதை தான் பின்னால் ஒரு மிக முக்கியமான, தேசத்திலேயே முக்கியமான தொழில் மையமாக சிவகாசி வளர்வதற்கு உந்து சக்தியாக விளங்கியது. ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே 1960ஸ்லேயே அவர் சிவகாசியை மினி ஜப்பான், குட்டி ஜப்பான்னு சொன்னாருன்ட்டு அவங்க பெருமைப்படுவாங்க அப்போவே. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஆய்வு செய்யும்போது 20-25 வருஷத்துக்கு முன்னால் அப்போவே 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே வேலை கொடுத்தது. இப்போ அதை விட அதிகமாக இருக்குங்க வேலை கொடுத்தது. இப்போ இவங்க ஆரம்பித்த அந்த தொழில்கள் வழக்கமாக என்னென்னா, நம்ம நாடு முழுவதுமே உறவு சார்ந்த நாடுங்க. ஒன்று உறவினர்கள், என்றொன்று நெருங்கிய நண்பர்கள், இவங்க தான் இருப்பாங்க.
இப்போ உதாரணமா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அது நல்லா போகுதுன்னு சொன்னா, நீங்க என்னுடைய நெருங்கிய நண்பர். "சார் நீங்க இதுக்கு வாங்க, நல்ல வாய்ப்பு இருக்குது, நீங்களும் பண்ணலாமே" அப்படின்னு நீங்க சொல்லுவோம். அப்புறம் என்னுடைய ஒரு தம்பியா இருக்கலாம், மாமா மகனா இருக்கலாம், அவங்களையும் சொல்லுவேன், "நீ எல்லாம் வாப்பா பண்ணலாம்" அப்படின்ட்டு. இப்படித்தான் வந்து இந்த தொழில் மையங்கள் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, விரிவடைகிறதே இப்படித்தாங்க. உறவுகளும் நட்புகளும் சேர்ந்தது தான். நாடு பூரா தொழில் மையங்கள் விரிவடையுதுங்க. இப்ப இந்த ஐயனாடார், சண்முக நாடார் ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவர்களுடைய குடும்பங்களை சார்ந்த உறவுகள், நட்புகள் எல்லாம் நிறைய வந்து தொழில்ல வர்றாங்க. தொழில்கள் அதிகரிக்குதுங்க. அதிகரிச்சு ஒரு காலத்துல நமக்கு தெரியும், 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம நாட்டுல உற்பத்தி ஆகிற பட்டாசுகள்ல ஏறத்தாழ 80 விழுக்காடு பட்டாசுகள் சிவகாசி. சிவகாசியில தான். இப்ப வட மாநிலங்கள் சிலதுல வந்துடுது, போட்டி வந்துடுது. ஆனா மிக பெரும்பாலானவை இங்க தான் நடந்தது. அதை விட இங்க நாம குறிப்பிட வேண்டியது, நான் குறிப்பிட விரும்புறது ஒண்ணு என்னங்கன்னா, இன்னும் சில உதாரணங்கள குடுக்குறேன் தமிழ்நாட்டுல. நாம நினைக்கிறோம் இந்த பொருளாதார அறிவு, வியாபார அறிவு அப்படிங்கிறது ஆங்கிலத்துல நாம எக்கனாமிக் விஸ்டம், பிசினஸ் விஸ்டம், இது ஏதோ எம்பிஏ படிச்சா தான் வரும், பிஹெச்டி பண்ணா தான். நம்ம நாட்டுல மிக சாதாரணமான மனிதர்களுக்கு அசாத்தியமான பொருளாதார அறிவு, அசாத்தியமான வியாபார அறிவு இருக்குதுங்க. இப்போ இந்த தொழில் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கெல்லாம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்லிக் கொடுப்போம், எப்படி நீ வந்து பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணுறது, ஒரு தொழிலிருந்து அது சம்மந்தப்பட்ட இன்னொரு தொழிலுக்கு விரிவடைகிறது, அதுக்குன்னு பெரிய தியரி எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் எப்படி நடந்திருக்குது பாருங்க. கொஞ்ச நாள் வந்து பட்டாசு தொழில், தீப்பெட்டி தொழில் பண்ணுறாங்க. பட்டாசு தொழில் இல்லை, முதல்ல தீப்பெட்டி தொழில் தான் ஆரம்பித்தாங்க. தீப்பெட்டி தொழில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது பட்டாசு துறையில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட்டாசு துறைக்கு அவங்க வந்து இறங்குறாங்க. பட்டாசு துறையில் தான் அந்த 80% பங்கு இருந்தது. தீப்பெட்டி துறையிலேயே அப்போ ஒரு ஏறத்தாழ 50-60% தேசிய அளவில் அவங்களுக்கு பங்கு இருந்தது. பிறகு இப்போ இந்த ரெண்டுக்குமே, தீப்பெட்டிக்கு முன்னால் லேபிள் ஒட்டணுங்க, பட்டாசுக்கும் நமக்கெல்லாம் தெரியும், பட்டாசெல்லாம் உள்ள வச்சு இந்த கவர் ஒன்று வச்சு அதுக்குள்ள லேபிள் லேபிள் இருக்கு. வரும். இது வந்து அப்போ எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட நாங்கள் இது வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து, பாம்பே, கல்கத்தான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வரவழைச்சிட்டு இருந்தோம். அதனால நாமளே ஏன் பண்ண என்ன அப்படின்னு நம்மளே அந்த லேபிளையும் பிரிண்ட் அடிச்சிருவோம் அப்படின்னு தோணுச்சுங்க. அப்படித்தான் வந்து அங்கே பிரிண்டிங் ஆரம்பிக்குதுங்க, பிரிண்டிங் தொழில் ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த அலைடு பிஸ்னஸாக அப்படியே டெவலப் பண்ணுறோம். அவங்களே பண்ணுறாங்க. இது யாரும் போய் வெளியிலேருந்து அறிவுரை சொல்லிங்க, அவங்களே பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க பண்ணுறதுக்கப்புறம் இந்தியாவில் சொஃபிஸ்டிகேட்டட் ஆஃப்செட் பிரிண்டிங், மிக நிபுணத்துவம் வாய்ந்த ஆஃப் பிரிண்டிங் வந்து அவங்க தான் கொண்டு வர்றாங்க. அப்புறம் அதில் மிக சிறப்பாக விளங்கி, உங்களுக்கு தெரியும், நைட்டிங்கேல்னு ஒரு கம்பெனி எல்லாம் இருக்குது. அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் உலகத்திலேயே அதிக விலை கொண்ட டைரி, நாட்குறிப்பு கையேடு, அதை வந்து வாஷிங்டன்லேயே நியூயார்க்லேயே வெளியிட்டாங்க. ஆக முதல்ல பட்டாசு நைட்டிங்கேல் டைரி வந்து இங்கே அடிக்கிறது தான், சிவாசி தான், நம்ம சிவகாசியில் அடிக்கிறதுங்க. அங்கே அமெரிக்காவில் போய் அதிக விலையோட வெளியிட்டாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பித்து தீப்பெட்டி தொழிலுக்கு விரிவடைந்து, பிறகு பிரிண்டிங் தொழிலுக்கு போய் நேச்சுரலாக இந்த எக்ஸ்பான்ஷன், டைவர்சிஃபிகேஷனுங்கிறது அங்கே நடந்ததுங்க. இது வந்து நம்ம தேசத்தினுடைய ஒரு மிக சிறப்பான தன்மை. இது நாங்கள் வந்து வெவ்வேறு தொழில் மையங்கள்லையும் பார்த்தோம். இதில் வெளியாளினுடைய ஆலோசனை கிடையாது. அவங்களே உள்ள தொழிலில் சிறந்து வர்றாங்க. ஏன் சம்பந்தமான இன்னொரு தொழிலை செஞ்ச என்னன்னு யோசனை வருது. இப்படித்தான் வந்து சார் இதில் இன்னொன்று கூட இருக்குது சார். இப்போ தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்க நாமக்கல் சார்ந்த இந்த ட்ரில்லிங், அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஒரு பர்டிகுலர் ரீஜன் தான். ஆமாங்க. இந்தியா முழுக்க இன்னைக்கு அவங்க தான் மோனாப்லி. ஆமாங்க. அது பற்றின டீட்டெயில்ஸ். அதாவதுங்க, திருச்செங்கோடு தான் வந்து அந்த ரிக் தொழில், ஆழ்துளை கிணறுகள் தோன்றது, அந்த தொழிலினுடைய மையமாக பல ஆண்டுகள் விளங்கி வந்தது. ஏறத்தாழ 85% மேலே, 90% கூட இருக்கலாம், இந்திய அளவில் பங்களித்தது 10-20 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும். இப்போ வந்து காம்படிஷன் வெளியில் பல மாநிலங்களில் வந்துடுதுங்க. ஆனால் இன்னுமே முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அது எப்படிங்கன்னா, 1960கள் நினைக்கிறேனுங்க. அப்போ வந்து அது வறட்சியான பகுதி, உங்களுக்கு தெரியும், நாமக்கல் பகுதி வறண்ட பகுதி. அப்போ வந்து கிணறு தோன்றணும், ஆழ்துளை கிணறுகள் தோன்றணுங்க. அதுக்காக வந்து அவங்க போர் போடுறதுக்காக
கர்நாடகான்னு சொன்னாங்க. அங்கேருந்து முதல்ல ஒரு மெஷினை வரவழைக்கிறாங்க. அப்புறம் அந்த மெஷின் வந்து தோண்டுது, தண்ணி வருதுங்க. அப்புறம் அது பக்கத்து தோட்டத்துக்கு அவங்க கேட்குறாங்க. அந்த ஊர்லேயே பல பேர் கேட்குறாங்க. எல்லா பக்கம் போய் மெஷின் தோண்டுது. அப்புறம் இவங்க 2 பேர் விவசாயிய பார்க்குறாங்க. நம்ம விவசாயத்தோட இந்த தொழில் பரவாயில்லையே, இதை நாம ஏன் செய்யக்கூடாது? அங்கிருந்து வந்து அவன் இங்கே குழி தோண்டிட்டு இருக்கிறதுக்கு நாமளே ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு 3, 4 பேர் ஒன்று சேர்ந்து முதல் ரிக் மெஷினை வாங்குறாங்க. அப்புறம் இதே மாதிரி தானுங்க, நிறையா பேர் கேட்க கேட்க பக்கத்து ஊர்களுக்கு போகிறாங்க, சங்ககிரி போகிறாங்க, நாமக்கல் போகிறாங்க. அவங்கள விட இவங்க சிறப்பாக பண்ணுறாங்க. வேறு மாநிலங்கள்லேருந்து அழைப்பு வருதுங்க. நாடு பூரா போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க, 2011 விவேகானந்தா கேந்திராவினுடைய அழைப்பின் பேரில் நான் வந்து அருணாச்சல பிரதேஷ் போயிருந்தேன். ஒரு 3 நாள் சர்வதேச மாநாடு. நாங்கள் போய் அந்த தலைநகரில் இருக்கிறோம், ஹோட்டலில். முதல் நாள் மாநாடு முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த ஹோட்டலுக்கு எதிரில் ரிக் மெஷின் ஓடிட்டு இருந்தது. எனக்கு அப்போவே நாங்கள் அந்த ஆய்வுகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது நம்ம ஊராத்தான் இருக்குமான்னு பக்கத்தில் போனால் அந்த டிஎன், நான் சரியாக நம்பர் மறந்துட்டு 28 வைப்போம். போனால் அதே நம்பரு. அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க அது திருச்செங்கோடு? ஆமாங்க திருச்செங்கோடு தான். எங்கே ஓடுதுங்க? இங்கே எங்களுது நம்மளது அருணாச்சல் பிரதேசில் ஒரு 10, 15 மெஷின் ஓடிட்டு இருக்குதுங்க அப்படின்னாரு. அதனால் நாடு பூராங்க, ராஜஸ்தானுன்னா பல ஊர்களில் பார்த்துருக்குங்க, ஜம்மு காஷ்மீர் எல்லா ஊர்லேயும் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. இதில் மிக சிறப்பான அம்சம் என்னென்னா, நான் முன்னால் சொன்னேன் பார்த்தீங்களா, சிவகாசிக்கு சொன்ன மாதிரி இங்கே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுங்க. அதாவது நாம் வந்து மேனேஜ்மெண்ட் கிளாஸில் நீங்கள் தொழிலை எப்படி அமைச்சுக்கணும்னு வகுப்பில் பாடம் சொல்லி கொடுக்குறோம். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இங்கே பாருங்கள் ஒரு உதாரணம். வழக்கமாக வந்து நாம் முன்னால் பேசும்போது சொன்னோம், உறவினர்களை அதிகமாக பங்குதாரராக சேர்த்துக்குவோம், நெருங்கிய நண்பரை பங்குதாரராக சேர்த்துக்குவோம். ஆனால் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது திருச்செங்கோடில் ஒரு வித்தியாசம் வந்ததுங்க. அந்த தொழில்களில் எப்பவுமே 2 பேர் இருக்க மாட்டாங்க, 4 பேர் 5 பேர் தொழிலுங்க. காரணம் வந்து நீங்கள் வந்து ராஜஸ்தானில் போய் இருக்கணும், அப்புறம் வந்து வடகிழக்கு மாநிலத்தில் ரொம்ப இருக்கணும், தொலை தூரத்துக்கு போய் போனால் 3, 4 மாதத்துக்கு வர முடியாதுங்க. அங்கே தான் இருப்பாங்க. கடுமையான உழைப்புங்க. பாருங்க, மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் அங்கே போய் சிறப்பாக தொழில் பண்ணாங்க. அவங்கள பற்றி நிறைய சுவையான கதையெல்லாம் இருக்குதுங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 பேர் பார்ட்னர்னு சொன்னால் 4 பேர் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. ஒரு ஆள் அவரும் தெரிஞ்சவர் தான், உள்ளூர்காரர் தான், அவ்வளவு நெருக்கம் இல்லாதவராக இருப்பார், ஆனால் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். நாங்கள் வெவ்வேறு ஊர்களில் பார்த்துட்டு வரும்போது இந்த ஒன்று மட்டும் வித்தியாசமாக தெரிஞ்சுது. என்ன, இந்த 5, 6 பார்ட்னரில் ஒருத்தர் மட்டும் இந்த டீமில் ரொம்ப நெருக்கம் இல்லாதவரை இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே பேசும்போது தெரிஞ்சுது. அப்புறம் கேட்டேன், அதுக்கு அவங்க காரணம் சொன்னாங்க. சார், நாங்கள் வந்து பூரா வெளி மாநிலங்களில் தொழில் பண்ணுறோம். அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வருது அல்லது ஒரு துக்க நிகழ்ச்சி வருதுன்னு சொன்னால் நாங்கள் நெருங்கிய உறவினர்கள் எல்லோரும் இங்கே இருக்கணும். நெருங்கிய நண்பரும் கூட தான் இருப்பார். அப்போ அங்கே பார்த்துக்கிறது யார்? அதுக்கு தான் எங்கள் சர்க்கிள் விட்டு ஒரு ஆள் வெளியே ஆளை நாங்கள் எப்பவுமே போட்டுக்குவோம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய யோசனை பாருங்க, எவ்வளவு பெரிய யோசனை பாருங்க. இப்படித்தான் அந்த தொழிலை அமைக்கும் போதே அவங்க அமைச்சுக்கிறாங்க. அதனால நாடு முழுவதும், அதாவது அந்த அந்த விசேஷமோ மற்றதோ வர்ற காரணம் தொழில் தொய்வடையக்கூடாது. அதனால சொந்த பந்தத்திலேருந்து விலகி இருக்கக்கூடிய நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சுப்பாங்க. ஆமா, வச்சுட்டு அந்த விதமா கொண்டு போறது. ஆமா, அந்த மாதிரி கொண்டு போறது. ஓகே. இப்படியெல்லாம் அவங்களே இயற்கையை அமைச்சுக்கிறாங்க. நீங்க அது வளர்ந்து பெண்ணாகி போச்சு தெரியுங்களா? இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல திருச்செங்கோடு ஆளுங்க தான் ஆப்பிரிக்க சந்தை முழுது நம்ம ஆளுங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ இவங்க தொழிலை அங்கேயே அந்த ரிக் ஃபுல்லா இவங்க தான். இப்போ கானாவிலெல்லாம் பெரிய பெரிய அளவில் கடைகள் வச்சிருக்கிறாங்க, பெரிய அளவில் நிறுவனங்கள் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, முதல்ல ரெக் மிஷின் வாங்கி தண்ணிக்காக ஓட்டினவங்க இப்போ ரிக் மிஷினே தயாரிக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வெளிநாட்டிலேயே ஏற்படுத்திட்டாங்க. ஓகே. எந்த இன்ஜினியரிங் காலேஜ் இவங்களுக்கு படித்தாங்க, எங்கே படித்தாங்க, எந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க, எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய. இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க நீங்கள், அந்த குடும்ப உறவுகள், அவங்களுடைய ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன். இதை முன்னால் ஒரு தடவை நம்ம நேர் பேச்சில் பர்சனலாக பேசியிருந்தப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று சுட்டி காட்டியிருக்கீங்க. கரூரில் வந்து ஏகப்பட்ட நேஷனலைஸ் பேங்க்ஸ், தொழிலும் கரூரை சுற்றி ரொம்ப அதிகம். ஆனால்
நேஷனலைஸ் பேங்க்ஸ் மூலமா வாங்கப்படுகிற லோன் அப்படிங்கிறது வெறும் 2% தான் உங்க கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா மீதி இந்த 98% ஃபைனான்ஸ் அவங்க மொபைலைஸ் பண்றதுங்கிறது இந்த உறவுகள் மூலம் தானே? ஆமாங்க. அதாவது கரூரை பொறுத்த வரைக்குங்க 1999, 2000ல் அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்தது நம்ம சுதேசி இயக்கத்துக்குங்க. இப்போ என்னுடைய ஆய்வுகளுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டவர் தேசிய பொருளாதார நிபுணர். அவர் வெவ்வேறு துறையில் இருக்கிறார். இப்போ பத்திரிகை துறையில் இருக்கார். துக்ளக் ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு குருமூர்த்தி அவர்கள். அவர் ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் மிக முக்கிய பங்கு வகித்தார். அவர் தான் முதல்ல நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தான் முதல்ல வந்து என்னை நீங்கள் போய் வெளி மாநிலத்துக்கு பாருங்க அப்படின்னு 2000ல் சொன்னது. அப்போ சொன்னார். அதுக்கப்புறம் தான் 2001லேருந்து நான் வேறு மாநிலத்துக்கெல்லாம் போனோம். அந்த சமயத்தில் கரூரில் வந்துங்க இந்த சிட் ஃபண்ட் ஓனர்ஸ் அவங்க வந்து ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிறாங்க. சீட்டு இன்ஃபேக்ட் சீட்டு வந்து இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய உதவி பண்ணியிருக்குதுங்க. சிட் ஃபண்டு. ஆமாம், அது சாதாரணமான வேலை இல்லைங்க. சீட்டு கட்டி 2வது இதுலேயே அவங்க பணம் எடுப்பாங்க. அது சீட்டுங்கிறது ஒரு பொருளாதார ஏற்பாடு மட்டும் இல்லைங்க, ஒரு கலாச்சாரம் சமூகம் சார்ந்த விஷயங்க. நீங்கள் பெரிய பெரிய சீட்டுகள்லாம் இருக்குதுங்களா, 50 லட்சத்துக்கு 1 கோடிக்கு அந்த மாதிரி சீட்டுகள்லாம் இருக்குதுங்களா. அதில் வந்து மாதத்துக்கு ஒரு முறை படிக்கிறது இருக்குது, 2 மாதத்துக்கு ஒரு முறை படிக்கிறது இருக்குது, 3 மாதத்துக்கு ஒரு முறை படிக்கிறது இருக்குது. இதெல்லாம் வந்து உட்கார்ந்து 1 மணி நேரத்தில் டக்குன்னு முடியாதுங்க. அது எப்படி நம்ம சமுதாயம் அதை பார்க்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதம் நாம் எல்லாருமே அதில் உறுப்பினர்னா இந்த மாதம் என்னுடைய வீட்டில் நடக்குது, அடுத்த மாதம் உங்கள் வீட்டில், அதுக்கு அடுத்த மாதம் அவர் வீட்டில். அதில் நான் மட்டும் கலந்துக்க மாட்டேன். சீட்டு படிக்கும்போது நாம் இருப்போம், நம்முடைய குடும்பம் குழந்தைகள் எல்லாம் மற்ற குடும்பத்தோடு சேர்ந்துருக்கு. ஆகவே அது உறவுகள் சார்ந்த ஒரு விஷயமா மாறி போகுதுங்க. அந்த மாதம் எல்லாரும் குடும்பமே எதிர்பார்க்க எப்படா எல்லாம் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அது ஏதோ பொருளாதார விஷயம் மட்டும் இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு கெட் டுகெதர் மாதிரியும். கெட் டுகெதர். அதன் மூலமாக சமூகம் உறவுகள் வளர்றது, கலாச்சாரம் வளர்றது, அதுக்கெல்லாம் வாய்ப்பாக அமையுதுங்க. நம்ம சவுத் இந்தியாலேயே இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த இது இருக்குதுங்க. அதனால் அவங்க வந்து ஒரு அமைப்பு அசோசியேஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து அங்கே பேசுறதுக்காக நம்முடைய ஆடிட்டர் குருமூர்த்தி சாரை கூப்பிட்டாங்க. அப்போ அவர் எங்ககிட்ட சொல்லி, வாங்க நாமெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்போ தான் போனேங்க. அப்போ அங்கே போன போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிட் ஃபண்டுக்கு அப்புறம் ஃபைனான்ஸ் என்டிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அது ஃபைனான்ஷியல் பெரிய நிறுவனம் கிடையாதுங்க. ஒரு 5-6 பேர் 10 பேர் சேர்ந்து அளவில் வச்சுருக்கிறது. 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். நாம் அதை ஆங்கிலத்தில் என்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அமைப்பு, பெரிய அமைப்பாக கூட இல்லாமல் இருக்குது. ஒரு 1 கோடி போட்டு செய்கிறது, 50 லட்சம் போட்டு செய்கிறது, சில பேர் 10 கோடி போட்டு செய்கிறது, 5 கோடி வேணும். அது என்னங்கன்னா சில பேர் பார்ட்னராக சேர்ந்துட்டு உள்ளூர்காரருக்கு கடன் கொடுக்குறது. இந்த ஃபைனான்ஸ் என்டிட்டிகளுக்கு அப்போ ரிசர்வ் பேங்க்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிடுங்க. என்னென்னா ஒரு நிறுவனம் வந்து 20 பேர்த்துக்கு மேலே டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுது. இவங்களுக்கு அது பாதிப்பு உண்டாக்குச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, எங்களை நம்பி ஜனம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க ஜனங்க, நாங்களே அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். அதனால் இந்த சட்டம் போட்டது எங்கள் தொழிலை பாதிக்குது, நாங்கள் யாரையும் ஏமாற்றலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது சம்மந்தமாக நாங்கள் ஆலோசனை பண்ணுறதுக்காக நாம் போயிருந்தோங்க. அப்போ அங்கே போயிருந்த போது தான் நமக்கு முதல் முறையாக வந்து அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுது. அப்போ வந்து எனக்கு நினைவு சரியாக இருக்கும்னா ஒரு 6000 கோடி என்னவோ டர்ன் ஓவர் இருந்ததுங்க. அதில் வந்து 3ல் 2 பாகத்துக்கு மேலே 4000 கோடிக்கு மேலே அந்த ஏற்றுமதி தொழிலுக்கு. உங்களுக்கு தெரியும், கரூரில் வந்து அது ஹோம்மேடு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் சென்டர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் கிளாத்து, டேபிள் கிளாத்து அதெல்லாம் அங்கே தான் தயாராகுதுங்க. அது பல அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போயிட்டுருக்குது. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு 2/3க்கு மேலே பணம் கொடுக்கறது வந்து நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்க தான். ஆனால் வங்கிகள் இங்கே இருக்குது, 2 ஷெட்யூல்டு பேங்க் அங்கே இருக்குதுங்க. 2மே அந்த உள்ளூர்காரர் ஆரம்பிச்சது. கரூர் வைசியா பேங்க், லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அந்த ஊர்க்காரர். அதுபோக அப்போ வந்து 32 பேங்க் பிரான்ச்சுன்னு நினைக்கிறேன், என்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன்.
இந்த 32 பேங்க் பிரான்ச்சு, 2 பேங்கினுடைய ஷெட்யூல்டு பேங்கினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இவ்வளவு இருந்தும் கூட எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டில் 3ல் 2 பங்கு அதுக்கு மேலே எங்கள் உள்ளூர் ஃபைனான்சியர்கிட்ட தான் வாங்குகிறோம். அதனால் இவங்க கொடுத்தா நல்லது அப்படின்னு அவங்க வந்து வேண்டுகோள் விடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி உட்கார்ந்து பேசலான்னு சொல்லிட்டு திரு குருமூர்த்தி அவர்கள் வந்தார்கள். அதற்கப்புறம் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க் 2 வங்கிகளினுடைய சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசணுங்க. என்ன பிரச்சனை, என்ன விஷயம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் பணம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோங்க, ஆனால் இவங்க தான் வந்து வாங்கிறது இல்லை அப்படின்னு. அப்புறம் அந்த ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவோர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் எங்களுது எக்ஸ்போர்ட் தொழில் ஏற்றுமதி பண்ணுறோம். அவங்க ஆர்டர் எங்களுக்கு கிடைச்ச உடனே அமெரிக்காவோ ஐரோப்பாவோ 2 மாதத்தில் முடிச்சு கொடுங்க, 1 மாதத்தில் முடிச்சு கொடுக்காம்பாங்க. நாங்கள் உடனே வேலையை ஆரம்பிக்கணும். நாங்கள் பேங்க்கு போய் பணம் கேட்டால் அந்த டாக்குமெண்ட் கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, ப்ராசஸ் ஐட்டம். ரைட். அதே வந்து மற்ற நேஷனலைஸ்டு பேங்காக இருந்தால் அந்த மேனேஜரு அவர் ஏதோ வெளியூர்காரராக இருப்பார், கரூரை பற்றி தெரியாது, ஆளுகளை பற்றி தெரியாது. அதனால் அது 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். அதனால் நாங்கள் அங்கே போகிறதில்ல. வட்டி அதிகமாக இருந்தாலும் எங்கள் உள்ளூர்காரர் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் போவோம் நாங்கள், இவங்க போக மாட்டோம். இது போகணும்னா வட்டி அதே அளவு குறைச்சி கொடுத்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அந்த ஃபைனான்ஸ் என்டிட்டி நடத்தக்கூடியவங்கள பார்த்தோம். அது விரிவாக பண்ணி நான் ஒரு புத்தகம் கூட போட்டிருக்கேனுங்க. 2001 நான் போட்ட எங்கள் ஆய்வு சம்பந்தமாக போட்ட முதல் புத்தகம் அதுதான். 2001 கரூர் இந்த நான் கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் என்டிட்டிஸ் எப்படி வந்து என்ஜின் ஃபார் எக்கனாமிக் க்ரோத், அதுதான் வந்து கரூரினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ஜினாக இருந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. கரூரில் என்ன பண்ணுறாங்கன்னாங்க, ஒரு ஏற்றுமதியாளர், தொழில் முனைவோர் வந்து கேட்கும்போது அவங்க உடனே பின்னணி பார்த்துக்கிறாங்க, உடனே பணம் கொடுக்குறாங்க. பெரிய அளவுக்கு அவங்க டாக்குமெண்ட்டுகளை வாங்கி வச்சு அதை வச்சு கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன, கிரெடென்ஷியல் என்னங்கிறது சொந்த பந்தங்களுக்கு தெரியும். தெரியுங்க. நீங்க அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனடியாக கிடைக்குது. நாங்கள் அவங்கள கேட்டோம். அந்த விவரங்கள் எல்லாம் கூட நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அதில் 99.9 விழுக்காடு வந்து யாருமே ஏமாத்தலை. அதனால் வந்து இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த தொழில் வந்து அங்கே நடக்குதுங்க. ஆக அந்த முக்கியமான தொழில் வளர்ச்சிக்கு, கரூரினுடைய தொழில் வளர்ச்சிக்கு இன்றைக்கி ஏற்றுமதி பங்கு பல மடங்கு அதிகமாகிடுதுங்க. தொழில் வளர்ச்சிக்கு இந்த நான் கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்குதுங்க. அதற்கு காரணம்னு நாம் முதல்ல பேசணுமே, இந்த சோசியல் கேபிட்டல், சமூக மூலதனம் தான் காரணம். உறவுகள் சார்ந்த வாழ்க்கை முறை, நட்பு, உறவினர்கள் சார்ந்த வாழ்க்கை முறை, இதுதான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அதனால தான் அவ்வளவு வங்கிகள் இருந்தும் கூட இவங்களுக்குள்ளேயே உள்ளூர் ஃபைனான்சியர்ஸ் கிட்ட வர்றது அதுதான் காரணம். சார், இதில் இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு விஷயம். நீங்கள் முன்னால் குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் மோடி இருந்தபோது அவருடைய அழைப்பின் பேர்லேயே குஜராத்துக்கு போய் இந்த பட்டம் செய்வது, பட்டம் விடுவது அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு பெரிய ஆய்வு செய்து அந்த பட்டம் விடுறத ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றினதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உண்டு அப்படின்னு. ஏன்னா குஜராத்தினுடைய கலாச்சாரத்தில் ஒன்று பட்டம் விடுறது. அவங்க கைட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டம் விடுறத ஒரு பெரும் திருவிழாவாகவும் கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக அந்த தொழிலில் ரொம்ப டவுன் ட்ராடனில் இருக்கக்கூடிய, கடைநிலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் ஈடுபட்டு வர்றாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆலோசனை சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த பட்ட விடுற சம்பந்தம் நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணீங்க, என்ன ஆலோசனை, அப்புறம் அதை மோடி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் அத்தனை பேருக்கு எல்லாம் ஒரு பாடம். இதை கொஞ்சம் சுருக்கமாக. சரி, இது வந்து அந்த அழைப்பு வந்து சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்துக்கு விடப்பட்டதுங்க. நாங்கள் அதில் வந்து சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் சுதேசி கல்வி பேரவைன்னு ஒன்று வச்சுருந்தோம், சுதேசி அகாடமிக் கவுன்சில். அதுக்கு நான் தான் தலைவராக இருந்தேன். பிரதமர் மோடி அப்போது முதலமைச்சராக இருக்கும்போது திரு குருமூர்த்தி அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு நடத்தி இந்த தொழிலை மேலே கொண்டு போகணும்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம சுதேசி கல்வி பேரவை அமைப்பு இருக்கிறது, நம்முடைய நண்பர் அவருடைய குழு எல்லாம் வந்து இது மாதிரி நிறைய ஆய்வுகளை செஞ்சிட்ருக்குறாங்க.
அதனால நம்ம வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க வந்து ஜூன் 2003ல முதல் முறையாக அவர் அப்போதைய முதலமைச்சர போய் பார்த்தோம். அப்போ முதல் சந்திப்புக்கு திரு குருமூர்த்தி அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ போய் உட்கார்ந்து பேசினோம். யார்? பேசும்போது மோடியோட. பிரதமர் மோடி முதலமைச்சர் மோடி அப்போ பார்த்து பேசினோம். அவருடைய ஆளுமை திறன் முதல்ல இருந்தே தெரிஞ்சுது. அவர் என்ன பண்ணாரு, முதல் நாள்லயே குழுக்கள போட்டாரு. அதிகாரிகளுக்கான ஒரு குழு, ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி அவரு தான் எங்க கூட கோஆர்டினேட் பண்ணாரு. தீக்ஷித்னு ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் அமைச்சர்கள் ஒரு 2, 3 பேர்த்த போட்டு அந்த குழு தொழில் அமைச்சர் அவங்களெல்லாம் போட்டாரு. அப்புறம் நாங்க பேசும்போது அப்புறம் எங்கள கேட்டாரு. நாங்க அவசியம் இத எடுத்து செய்றோம். ஆனா குஜராத்தி மொழி தெரியாது. அதனால இந்த ஃபீல்டு ஸ்டடி கள ஆய்வு பண்ணும்போது, இந்த மொழி தெரிஞ்சவங்க தான் உதவி பண்ணணும்னு சொன்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க மாதம் மாதம் போனோம். ஒரு 5, 6 மாதம் வந்து அது நடந்தது. அதுல அவருடைய முக்கியமான இது என்னன்னாங்க, அப்போ அது வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா கூட இல்ல. காட்டேஜ் இது இந்த பட்டம் தயாரிக்க. ஆமா. குடிசை தொழிலுக்கு கீழே கூட அது வரல. ஓ! அது வந்து அப்போ ஒரு குறிப்பா 12 இடத்துல நடந்துட்டு வந்தது. அகமதாபாத், ராஜ்கோட், சூரத் இந்த மாரி இடங்கள்ல. நீங்க சொன்ன மாதிரி குஜராத்ல எல்லா குடும்பமும் ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும் பட்டம் விடுறாங்க. அது வருஷத்துக்கு 5 முறை நடக்குதுங்க. கோகுலாஷ்டமி, உத்தராயண் இந்த மாரி சமயங்கள்ல நடக்குது. அதுல பட்டத் தொழில்ல அந்த பட்டம் தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிக அதிகமாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். 80% மேல. அதுலயும் பெண்கள். அவங்க ஓ! தான் பட்டத்த தயாரிக்கிறது, எல்லாம் பண்றது எல்லாமே. அதனால அந்த அவங்களுடைய வாழ்க்கை தரத்த அவர் உயர்த்தணும்னு நெனைச்சாரு. வழக்கமா வெளியில என்ன எண்ணம்னா, அவரு ஏதோ முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிரானவர்னு. அவர் ஆட்சிக்கு கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. கம்ப்ளீட்டா வேறங்க. அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு இந்த ஆய்வு அதான். நாங்க மேற்கொள்ள போறோம். அப்ப சொன்னாரு, அவங்க வாழ்க்கை தரத்த உயர்த்தணும் அப்படின்னு. அதனால அப்ப அந்த ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் மற்ற இந்த கேள்வி கேட்கிற வேலைக, இந்த மாரி வேலைகள் எல்லாம் நாங்க தான் செஞ்சோம். களத்துக்கு இப்ப நானே கூட பல இடத்துக்கு போயிருந்தேன். ஆனா, அந்த கேள்வி கேட்கும்போது நின்னுட்டு பார்க்குவோம். ஏன்னா குஜராத்தி மொழியில அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் வந்து அதற்கான ஏற்பாடுகள் பிரதமர், முதலமைச்சர் வந்து அருமையா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. இதில முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் அவருடைய ஆளுமை திறன். ஆ டிசம்பர் 2003ல அந்த ஆய்வானது முடிவுற்றது. முடிவுற்று ஒரு அறிக்கையாக ரஃப் டிராஃப்ட்டாக வந்துடுது. அப்போ அ அதாவது ஜனவரி உத்தராயண் போது, இந்த பொங்கல் சமயத்தில தான் அங்க உத்தராயணம் வரும்ங்க. அப்போ என்ன 2மே சம்மந்தப்பட்டது தானே. பொங்கலே வந்து அதுக்காகத்தானே ஆமா. கொண்டாடுறோம். அதனால 2004 அநேகமா தேதி நான் மறந்துட்டேன். ஏப்ரல் 14 ஜனவரி 14, 15 சமயத்தில. அன்னைக்கு அதை அந்த அதை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அப்படின்னு அந்த ஆய்வை வந்து புத்தகமா வெளியிடலான்னு முடிவுங்க. நாங்க வந்து டிசம்பர் மாசம் 3வது வாரத்தில உட்கார்ந்து பேசுறோம். நாங்க பேசுற சமயத்திலேருந்து ஒரு 20 நாள் 3 வாரம் தான் இருக்குது அந்த நிகழ்ச்சி நடக்கறக்கு. ஏன்னா, அது ஒரு பெரிய நிகழ்ச்சியா நடத்தணுன்ட்டு அப்ப பிரதமர் திட்டமிட்டிருந்தாரு. அது பின்னால உங்களுக்கு சர்வதேச பட்ட விழாவாக கூட வந்தது. அப்போ அ எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஆலோசனை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா, பிரதமரினுடைய அப்ப சிறப்பம்சம் என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் எங்கள பார்ப்பார். ஒவ்வொரு முறையும். ஓ! நாங்க இங்கிருந்து போனோம்னா, அன்னைக்கு மறுநாள் காலையில எப்பவுமே 9 மணிக்கு காலையில தான். எப்பவுமே பார்க்குவாரு. அந்த குழுவும் இருக்கு. எந்த அளவுக்கு போயிருக்குது, வேலை போயிருக்குது, என்ன செய்ய வேணும்னெல்லாம் கேட்பார். இது வந்து எல்லாம் முடிச்சதுனால, எல்லாம் முடிஞ்சிடுது, எல்லாம் திருப்தி தானா அப்படின்னு கேட்டார். அப்போ எங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்தது. தயங்கி தயங்கி சொன்னோம். என்ன இப்ப சில இடங்களுக்கு ஆய்வு பண்ற இடத்துக்கு நாங்க போய் பார்த்துருக்கிறோம். நான் நேரடியா அவங்க என்ன சொன்னாங்க அ அப்படிங்கிறத அது அவங்க குடுத்தத வச்சு அந்த விவரங்கள கேட்டவங்க குடுத்தத வச்சு தான் நாம வந்து கன்க்ளூஷன் எல்லாம் ஆய்வறிக்கை ஆய்வறிக்கை குடுக்குறோம். அதனால நேரடியா அது உண்மையா, பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. ம். அதனால ஒருவேளை நீ வெரிஃபை பண்ணிட்டா நல்லது, சரி பார்த்துட்டா நல்லது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னாரு. ஏன்னா 3 வாரம் தான் இருக்குது. அப்ப அதுக்காக ஒரு கூட்டம் போடணும். அப்போ என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது, இப்ப இந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க, உதாரணமா அந்த பட்ட காகிதத்த தயாரிக்கிறவங்க, மடிக்கிறவங்க, அப்புறம் இந்த கயிறு தயாரிக்கிறவங்க, இவங்க ஒவ்வொரு பிரிவுல அ ஒரு 5 பேர், 10 பேர கூப்பிட்டு, நீங்க இந்த மாரி ஒரு முடிவு வந்திருக்குது சரிதானான்னு கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிச்சோம். அதில ரீட்டெயிலா விக்கிறவங்க இருக்கிறாங்க, ஹோல்சேலா விக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கணும். உடனே கூட்டத்துக்கு முதலமைச்சர் ஏற்பாடு செய்தார். நாங்க அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் ஒருக்கா போயிருந்தோம்ங்க.
அப்போ மிக சிறப்பாக அற்புதமான ஏற்பாட்டை அவர் வந்து செஞ்சிருந்தாரு. அந்த பொறுப்பு அது நடத்தக்கூடிய அந்த கருத்தரங்கில முக்கியமான அ விஷயங்கள சொல்லி உள்வாங்கிக்கிற பொறுப்பு எங்களுக்கு தான் குடுத்துருந்தாரு. அப்புறம் நாங்க அதில போயி அப்போ ஒரு 13 ரெக்கமெண்டேஷன் நெனைக்கிறேன். பரிந்துரைகள் அரசாங்கம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நாங்க வந்து குறிச்சிருந்தோம். அப்புறம் என்னென்ன முக்கியமான முடிவுகள் அதில வந்ததுங்கிறத ஒரு தடவ படிச்சு, இது சரியா அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து பெரும்பாலும் எல்லாம் ஆமா இந்த அது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆமா. அவங்க அதை என்டார்ஸ் பண்றாங்க. என்டார்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ அப்போ பிரதமர் அன்னைக்கு காலையில ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு. அதாவது முதல்வர், அன்றைய முதல்வர். அன்றைய முதல்வர் வந்து எங்க கூட அந்த அமைச்சரவை குழு ஒண்ணு வச்சிருந்தாருங்களே, ம். அதே மாதிரி அதிகாரிகள் குழு அப்ப வச்சிருந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, இப்ப இந்த மாரி எங்கள படிச்சு சொன்னாரு. இந்த பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னாரு, இந்த பரிந்துரைகள் வந்து இனி 15 நாள் கழிச்சு அது புத்தகமா வந்து அப்புறம் அமல்படுத்தணும்னு அவசியம் இல்ல. இப்ப எதெல்லாம் வந்து அமல்படுத்தக்கூடியது இருக்குதோ, நடைமுறைப்படுத்தக்கூடியது இருக்குதோ, உங்க துறை சார்ந்தது இருக்குதோ, அங்க இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், ரெவென்யூ மினிஸ்டர், அதை நீங்க அந்த கூட்டத்திலேயே ஒத்துருங்க. நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்தவங்களுக்கு பிரியமா போயிரு அப்படின்னாரு. அப்ப நாங்க ஒவ்வொன்னா படிச்சோம். நான் படிச்சேன். அதுல வந்து உதாரணமா ஒண்ணு பாருங்க. அ வங்கி கடன் வந்து வழக்கமா நாடு பூரா கேட்கறது தான். எங்களுக்கு ஒரு 2% குறைஞ்ச வட்டியில பணம் குடுக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை. கோரிக்கை. அது படிச்ச உடனே அ இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க ஒரு சதவீதத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு உடனே சொல்றாங்க. இதுதான் அன்றைய முதல்வரினுடைய ஒரு சிறப்பு. அவர் என்ன பண்ணியிருந்தாருங்கன்னா, குஜராத் ஸ்டேட்டினுடைய லீடு பேங்கினுடைய மேனேஜிங் டைரக்டர வர சொல்லியிருந்தார். அவர் அந்த இருந்தார். கூட்டத்துல அவரு இருக்காரு. அவர் இருந்தார். பேங்க்னுடைய மேனேஜிங் டைரக்டர். ஓகே. அவர் உடனே கேட்குறாங்க. அந்த அமைச்சரே கேட்டாங்க. "ஏனுங்க நீங்க ஒரு சதவீதம் இப்ப எங்க சைடுல நாங்க 1% குறைச்சுக்கிறோம். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க குறைக்கிறீங்களா?" ஆன் த ஸ்பாட். ஆமா. அவரு என்னன்னாரு, "நான் முடிவெடுக்க முடியாது. எங்க சேர்மன கேட்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னாரு. அப்புறம் போய் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு நாங்க 1/2% குறைக்கிறோம் அப்படின்னாரு. அப்ப அங்கேயே வந்து அவங்க 2% கேட்குறாங்க. 1.5% அங்கேயே அனௌன்ஸ் ஸ்பாட் டெசிஷன். அமைச்சர் உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. இப்படித்தானுங்க. அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க, உதாரணமா அந்த கூட்டத்துல ஆனந்திபென் பட்டேல் இருந்தாங்களோ? ஆமா. ஆ, அவங்க தான். கரெக்ட். அவங்க தான் அந்த மினிஸ்டர். அவங்க இருந்தாங்க. சரி. அப்புறம் இன்னொன்னு பாருங்க. அந்த கூட்டத்துக்கு பிரதமர் என்ன பண்ணாரு, அன்றைய முதல்வர் என்ன பண்ணாரு, அதுல சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிறதுனால, அ அதாவது நேஷனல் ம் தேசிய அளவுல வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஒரு கமிஷன் இருக்குதுங்க. நேஷனல் மைனாரிட்டீஸ் ஃபைனான்ஸ் கமிஷன் நெனைக்கிறேன் அதுக்கு பேரு. ஓகே. அதனுடைய தலைவர வர சொல்லிட்டாரு. ம். அவரு ஒரு முஸ்லீம். அவர வர சொல்லிட்டாரு. அவரு உட்கார்ந்திருந்தாரு. அவரு ஆலோசனை கேட்டோம். அதனால நீங்க இன்னொன்னு என்ன சொன்னாங்க, இந்த மாரி எங்களுக்கு வந்து 12 இடங்கள்ல எங்களுக்கு கோடவுன் கட்டி குடுக்கணும். நாங்க வருஷம் பூரா பட்டம் தயாரிக்கிறோம். ஆனா வருஷத்துக்கு 5 தடவ தான் பட்டம் விக்குது. நாங்க எங்க வச்சுக்கிறது? அதனால அரசாங்க செலவுல வேர் ஹவுஸ் கட்டி குடுக்கணும். அத ஒத்துட்டாருங்க. வருஷம் வந்து நீங்க கைட் ஃபெஸ்டிவல் நடத்தணும். அத ஒத்துட்டாருங்க. இப்ப நடந்துட்டு வருதுங்க. ம். அதனால ம் அ அந்த 13ல 9 பரிந்துரைகள் அங்கேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸ்பாட் டெசிஷனா முடிஞ்சுச்சு. அமைச்சர்களுக்கு குடுத்துட்டாரு. அவங்க அங்கேயே வந்து அத ஏத்துட்டாங்க. அதனால நீங்க அந்த புத்தகமா கடைசியில அறிக்கை அந்த ஜனவரி மாசம் 2004ல வரும்போது, அந்த 13 பரிந்துரைகள்ல 9 ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. 4 மட்டும் இனி அரசாங்கம் இமிடியேட்டா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தாச்சு. உடனே வந்தாச்சுங்க. நாங்க அப்ப பண்ணும்போதுங்க, அப்போ வந்து நெறைய புள்ளி விவரங்கள் எல்லாம் இல்லைங்க. ம். அதனால நாங்க தோராயமா என்ன கணிச்சோம்னா, வெவ்வேறு ஊர்கள்ல இந்த தொழில்கள பார்த்து நமக்கு கணிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்ததுனால, அப்போ வந்து ஒரு 30லேருந்து 35 கோடி டர்ன் ஓவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதான் நாங்க இந்த பட்டம் பிசினஸ். பட்ட பிசினஸ்ங்க அப்படின்னு ஓகே. ஒரு கணக்கு போட்டோம்ங்க. இப்போ எனக்கு போன வருஷம் தெரியல. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அது சுமார் 900 கோடி பிசினஸ் வந்தது. கிட்டத்தட்ட 1000 கோடி பிசினஸ் ஆயிடுச்சு. ஆயிப்போச்சு. 30 மடங்கு வந்திருக்குது பாருங்க. வந்திருக்கு. அதுக்கு காரணம் பிரதமர் அப்போதைய முதல்வரினுடைய செயல்பாடுகள் தான். அவர் என்ன பண்ணாரு, உடனே வந்து சர்வதேச பட்ட விழா நடத்தினாரு. எங்கெங்கெல்லாம் குஜராத்தி இருக்கிறாங்களோ, அது வாஷிங்டன்ல இருக்கலாம், நியூயார்க்கா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், அங்கெல்லாம் பட்ட விழா நடந்ததுங்க. அப்படியே இவங்க பண்ற பட்டம் அங்கேயும் ஏற்றுமதி ஆகுது. ஆமாங்க. அவங்க எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்க ஏற்றுமதி ஆகுது. அதில என்னென்ன சிறப்புங்க, நாங்க போனபோது 25 பைசாவுக்கு பட்டம் இருக்குதுங்க. ம். 50 பைசாவுக்கு பட்டம் இருக்குது. சாதாரண சின்ன குழந்தைங்க ம். 25,000க்கு இருக்குது. அதனால பட்டம் வந்து வெவ்வேறு வெரைட்டியா இருந்ததுங்க. ஆ அந்த அளவுக்கு விதவிதமா தயார் பண்ணாங்க.
எங்கெங்கெல்லாம் குஜராத்திகள் இருக்கிறாங்களோ, இப்போ ஆப்பிரிக்கால இருக்குதுன்னு சொல்றாங்க. கென்யா அந்த பகுதியில. எல்லா இடங்கள்லயும் வந்து அந்த தொழில் வந்து விரிவடைந்தது. நீங்க ஒரு குடிசை தொழிலாக கூட இல்லாத தொழில், இன்னைக்கு சர்வதேச அளவுல தொழில் போயிருக்குதுன்னு சொன்னா, மிக சிறு தொழில். சிறு தொழில் கூட இல்ல. மிக மிகச்சிறந்த சிறு தொழில். அதற்கு வந்து அப்போதைய முதல்வரினுடைய முன்னெடுப்புகள் தான் வந்து காரணம்ங்க. அதை வச்சு தான் அவர் வந்து முத்ரா திட்டத்த டெல்லியில 2015ல அறிமுகப்படுத்தும்போது, ஓகே. ஒரு தமிழ்நாடு குழு வந்து எங்களுக்கு குஜராத் வந்து இந்த பட்டத்தொழில் சம்பந்தமா சில ஆய்வுகள செஞ்சு குடுத்தாங்க. அவங்களுடைய அனுபவம் வந்து எனக்கு பெரிய அளவுல உதவி பண்ணுச்சு. இந்த முத்ரா திட்டத்த கொண்டு வருவதற்கும் கூட அது ஒரு காரணமாக ஓ! இருந்தது. அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா சார், இந்த முத்ரா திட்டத்துல அதிகமா பயனடைந்தவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் அது தமிழர்கள். ஆமாங்க. ஆக்சுவலா ஏதோ விதத்துல உங்களுக்கு அந்த கிரெடிட் போகணும் இல்ல போல இருக்கு. நம்ம அமைப்பு எல்லாரும் பண்ணோம்ங்க. ம். ஆனா வேலை வந்து அதில திரு குருமூர்த்தி அவர்கள் நிறைய ஆலோசனைகளை செஞ்சு வழிகாட்டினார்கள். இப்ப இதில முக்கியமா இப்ப நாம பார்க்க வேண்டியது என்னங்கன்னா, நீங்க கேட்ட மாதிரி உறவுகளும், நட்புகளும் பெரிய பங்கு வகிக்கிறது. இதனுடைய அடிப்படையே கலாச்சாரம் தான். நம்முடைய பொருளாதாரத்த, வியாபாரங்கள பாரதிய வழிநடத்துறது கலாச்சாரம். கலாச்சாரம் தான். அதில நாம இப்ப சமூகம்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய குறுகிய நோக்குல நாம பார்க்க வேண்டியதில்ல. ஒரு சமூகம் வளர்ந்ததுன்னா, மற்ற சமூகங்களினுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கிறது. உதாரணமாக கோவையில இப்போ கல்வி, தொழில் எல்லாம் நாயுடு சமூகம் முன்னோடியா இருந்தது. ம். அவங்க வந்து முதல்ல டெக்னாலஜி காலேஜ் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. என்ஜினியரிங் காலேஜ். இப்ப அவர்கள் ஆரம்பிச்சது மற்ற சமூகங்களுக்கெல்லாம் பரவி, இன்றைக்கு கோவையில மற்ற சமூகங்கள் கவுண்டர் உள்ளிட்ட பல சமூகங்கள் முன்னணியில இருக்கிறது. ஆகவே ஒரு சமூக வளர்ச்சி மற்ற சமூகங்களுக்கு அதாவது ஒரு ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சைமல்டேனியஸா ஓவரால் குரோத்துக்கு கொண்டு போகும். பொருளாதாரத்துக்கு கொண்டு போகுது. அதனால அது குறுகிய இப்ப நோக்கம் இவங்க இல்லை. சம்பாதிக்கிறப்போ பிள்ளைகள் படிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த படிப்பை சாத்தியப்படுத்துவதற்கான கல்வி நிலையங்களை வந்து இன்னொரு சமூகம் ஆமா முன்னெடுக்கும். முன்னெடுக்குது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குது. இந்த இடத்துல நம்ம காலேஜஸ் நடத்தினா நல்லா ஓடும் ஆமா. அப்படின்னு இப்படியே ஒன் பை ஒன்னா எல்லாமே வளரும். இன்னைக்கு திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாநிலம்னு இல்லைங்க. எல்லா மாநிலத்திலிருந்து தொழில் முனைவோர் இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் மட்டும் இல்ல. ஆண்டர்பிரினர்ஸ் ஆமாங்க. ஆண்டர்பிரினர்ஸ் அஸ்ஸாம்காரர் இருக்கிறாங்க. ராஜஸ்தான்காரர் பிசினஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. இதுல இன்னொன்னு நாங்க பார்த்தது என்னங்கன்னா, தொழில்னு வரும்போது, இந்த சமூகங்கள யாரும் பார்க்கறது இல்லைங்க. ஜாதி பார்க்கறது இல்ல. நீங்க மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி தொழில்ல இருக்கிறாங்க. பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. பல இடங்கள்ல பட்டியலின மக்களுக்கு பெரும்பான்மை சமூகம் தொழில்ல வளர்றதுக்கு உதவி பண்ணுதுங்க. நாங்க ஆரம்ப காலத்துல பார்த்தபோது 20, 25 வருஷத்துக்கு முன்னால சங்ககிரியில ஒரு பெரிய லாரி டிரான்ஸ்போர்ட் ஆப்பரேட்டருங்க. சங்ககிரியில உங்களுக்கு தெரியும் அவங்கவங்க 200 லாரி, 300 லாரிலாம் வச்சிருப்பாங்க. படிப்பு ரொம்ப குறைவா இருக்குங்க. அப்ப வந்து ஆல் இண்டியா மோட்டார் அசோசியேஷனுடைய தலைவரா செங்கோடன் இருந்தாரு. 200 லாரிக்கு மேல வச்சிருந்தாரு. அவர் என்ன படிச்சிருந்தார் சார்? அவர் 2வது என்ன படிச்சாரு. நாங்க அவர பேட்டி கேட்டோம்ங்க. அப்புறம் அவ்வளோதான் படிச்சாரு. 2001ல் நாங்க சுதேசி தொழில் கண்காட்சி நடத்தினோம்ங்க. 1998ல குண்டு வெடிப்புக்கு அப்புறம் கொங்கு மண்டலம் பாதிக்கப்பட்ட போது நடந்துச்சுங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 தொழில் மையங்களுக்கு அழைப்பு விட்டோம். காஞ்சிபுரம் உட்பட. அப்போ ஒரு 18 தொழில் மையங்கள் வந்து கலந்துட்டு இருந்தேன். அவங்க அனுபவங்கள சொன்னாங்க. எப்படி நாங்க வந்தோம் அப்படின்னு. அதில என்னங்கன்னா வழக்கமா நாம படிச்ச ஆளுங்க, புரொஃபஸருங்க இந்த மாரி ஆளுங்க தான் போய் பேசுவோம். ஆனா நம்ம குருமூர்த்தி சார் என்ன சொன்னாரு, அவர்கள பேச வைக்கலாம் அப்படின்னு. அவங்கள பேச வச்சு மற்றவங்க உட்கார்ந்து கேட்டதில தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்ததுங்க. அதில சங்ககிரியில ஒருத்தரு, அவரு வந்து நிறைய லாரி வச்சிருந்தாரு. அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா வேலை பார்த்தேன். ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்காக லாரி வாங்கி கொடுத்து, முதல் லாரிக்கு பாதி பணம் அவரே போடுறாரு. மீதி பாதிக்கு கேரண்டி போடுறாரு. அதனால அவரு ஆரம்பிக்கிறவரு பணம் போட வேண்டியதில்ல. அப்படி பண்ணி அவரு அவங்கள தொழில்ல முன்னேற்றினாரு. இது பல இடங்கள்ல பார்த்துருக்குறேங்க. தெற்கு மாவட்டங்கள்ல குறிப்பா கோவில்பட்டியில இந்த தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகத்தினர் நிறைய பேர் தொழில்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால தொழில்னு வரும்போதுங்க, சமூகங்கள் வந்து பிரிவினை எல்லாம் பார்க்கறதில்ல. அது ஒரு பெரிய சமூகமாகத்தான் இணைஞ்சு செயல்படுகிறது. ஆக நம்ம தொழில்கள் அப்படிங்கிறது மிக வித்தியாசமானது. இது கலாச்சாரம் சார்ந்தது. குடும்பங்களால, சமூகங்களால நடத்தப்படக்கூடிய தொழில்களாகத்தான் இருக்கு. ஸோ ப்ரொஃபஸர், ரொம்ப ஒரு ஆழமான விரிவான ஒரு நேர்காணலை எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க. குறிப்பாக இந்திய பொருளாதாரத்தை சமூகங்கள், குடும்ப உறவுகள் எப்படி வழிநடத்துகின்றன,
உந்து சக்தியாக எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகளோட எங்களுக்கு உணர்த்தி இருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரொஃபசர். ரொம்ப நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.